டெஸ்டிங். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு யாரும் வரவேற்கிறேன். இந்த மாதம் கிறிஸ்மஸ் மாதம்னுவாங்க. டிசம்பர் மாதம்னாவே கிறிஸ்மஸ் மாதம். I welcome each one of you for this wonderful Sunday service, and this month of December is always called a Christmas month. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இந்த டிசம்பர் மாதம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஏன்னா இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். இயேசு பிறந்திருக்கிறார். அந்த நன்மையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா ஒரு நம்பிக்கை, ஒரு சூழ்நிலை தேவன் உருவாக்கி இருக்கிறார் நம்மளுக்கு. இந்த நாளிலே அந்த காலை ஆராதனைக்கும் தியானிக்கும் தெரிவிக்கப்பட்ட வேதவசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 10-11 தமிழில் வசிக்கப்படும். This morning's word for meditation is do not be afraid. இந்த காலவெளியில் தியானிக்கிற வார்த்தையை do not பயப்படாதுங்க என்ற வார்த்தை. ஓகே, ஜெபம் செய்வோம். Yeah.
ஆமாப்பா, பயப்படாத இந்த வார்த்தையை கர்த்தாவே 365 அந்த வார்த்தை சம்பந்தமாக 365 வாட்டி பைபிளில் போட்டிருக்குப்பா. அந்த டைரக்ட் வேர்ட் of do not be afraid is about 70 to 100 words in the Bible. 70-100 வரைக்கும் இந்த வார்த்தை சரியான வார்த்தையை போட்டப்பட்டிருக்கு. இப்படியாக அந்த வார்த்தையை நீ முக்கியப்படுத்துறியப்பா. கர்த்தா, இந்த 12ஆம் மாசத்திலே கர்த்தாவே வெறும் கிறிஸ்துமஸ் மட்டும் இல்லப்பா, ஆனால் தேவனே நீர் பிறந்திருக்கிறீரப்பா, அதை நாங்கள் நனவு கூறுறோம். கர்த்தாவே, உம்முடைய பிறப்பு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்குற ஒரு காரியமா இருக்கு கர்த்தாவேப்பா. ஆம் சுவாமி, இந்த நாட்களே கர்த்தாவே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மத்தியிலே நம்பிக்கை கொடுக்க வந்திருக்கிறப்பா நீர். ஆம் சுவாமி ராஜா, உலகத்தில் எல்லா பகுதியிலும் அப்பா யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குப்பா. அப்பா, ஏதோ இயற்கை நாள் வெள்ளங்கள் வந்து எத்தனோ பேர் வீடு இழந்திருக்காங்க, உயிர் இழந்திருக்காங்கப்பா ஐயா. It's chaos in everywhere in the world today. Wars going on. And there's so much of disasters. Floods have destroyed many houses and lives today. There was so many agony everywhere. Yet, in this month of December, as we remember as a month of Christmas, the more important, we remember the Christ is born. He born to give us the hope. கர்த்தாவே, இந்த நாளிலே நீ நம்பிக்கை கொடுக்க தேவனா இருக்கிற சுவாமி ராஜா. In midst of the chaos, His birth give us the hope. சுவாமி ராஜா, அதுக்காக நன்றி ராஜா. தேவ தூதரே பார்த்து சொல்றார், பயப்படாதே, நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஓ ஜீசஸ், தேங்க் யூ ஃபார் தட் லார்ட். உம்முடைய பிறப்புக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, வெறும் நாங்கள் இந்த மாசத்துல சந்தோஷமா கிறிஸ்துமஸ் மட்டும் நாங்கள் கொண்டாடலப்பா, ஆனால் உம்முடைய பிறப்பை உண்மையாக உணர்ந்து ராஜா எங்க விசுவாசத்தை ஒன்றும் பலப்படுத்தத்தக்க ராஜா. அந்த காலவழியிலே ஓ தேவனே, உம்முடைய பிறப்பை குறித்து நாங்கள் நன்மை கூறக்குள்ள ராஜா எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் பலப்படுதுப்பா. அதுக்காக நன்றி. ஒரு நம்பிக்கை பலப்படுதுப்பா, அதுக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த காலவழியிலே கூட ராஜா இந்த நாளிலே நீர் இந்த முழு ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒருவரோடு வரும் அவரை வார்த்தையை கொண்டு வரக்குள்ள சுவாமி ராஜா, அந்த வார்த்தையை உங்களோடு பேசணும் அப்பா ராஜா. சுவாமி ராஜா, இந்த 12ஆம் மாசத்திலே கர்த்தாவே சந்தோஷமான மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்பம் அப்பா. கர்த்தாவே, வெறும் கொண்டாட்டப்பட்டம் இல்லை ராஜா, ஆனால் கிறிஸ்து எங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறான்னு நம்பிக்கை விசுவாசத்திலே நாங்கள் வீடு திரும்ப சில எங்கள் வழி நடத்தும்படி இந்த கால வழியில எங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன பிதாவே, ஆமீன். சபையா நின்றபடியாக நின்று எந்திரிச்சு இந்த பாட்டை பாடுவோம். கீம் 24வது பாட்டை பாடுவோம். Feel
ஸ்தோத்திரம். இன்று நாம் எல்லோருமாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கோம். எல்லாரும் உற்சாகமாக கர்த்தரை ஆராதிப்போம். அலங்கார வாசல் பாடுவோம். Thank you.
எங்களை நல்லபடியாக நடத்தி கூட்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளவோ பிரச்சனை ஆண்டவரே, எவ்வளவோ சங்கடங்கள் ஆண்டவரே, எங்களை சமாதானமாக ஆண்டவரே, ஒற்றுமையாக ஆண்டவரே இன்ன வரைக்கும் வைத்தது கொண்டு எங்கள் இந்த வருஷத்தை முடித்துவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இதுவரையும் நீர் நடத்தி போகிறதுக்காகவும் நன்றி அப்பா. ஆண்டவரே, இதோடு தொடர்ந்து உங்களை ஜெபிக்கவும் துதிக்கவும் எங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே. ஏசப்பா, உங்களை போல ஒருவர் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இருந்ததில்லை ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக ஒவ்வொரு தேவைகளும் நீ சந்தித்து வர்றதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் உங்களை துதிக்கிற இந்த நேரத்தில் ஏசப்பா, எங்க முன்னாடி நின்று நீர் அசைவாடும் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் கூடி நிற்கிறார்களோ அந்த இடத்தில் நான் பிரவேசிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இங்கே இந்த இடத்தில் நீர் பிரவேசிக்கிறேன் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் வீட்டார்களும் உங்களை தொடர்ந்து ஜெபிக்கும்படி நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்தில் ஆண்டவரே இந்த வாய்ப்பு எங்களுக்காக கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை தொடர்ந்து பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உங்களை துதிப்போம் பாப்பா. என் வீட்டார் அனைவரும்
கருவில எங்களை சுமந்தவர் நீர் சுவாமி. ஒரு கருள் போல எங்களை நீர் சுமந்தீரையா. தாயின் கருவில இருக்கும் போதே எங்களை அறிந்த தேவனாக நீர் இருந்தீர் சுவாமி. Lord, you are a God who had us in your heart, Lord. While we were yet in our mother's womb, Lord. Lord, you behold us, Lord. Your word says, while we were in our mother's womb, you knew us, Lord. We want to thank you. We want to thank you, Lord. Indeed, with a thankful heart, we come before you, Lord. This morning, we surrender ourselves. இந்த கால வேளையிலே எங்களை நாங்கள் சரணமடைய செய்கிறோம் ஐயா. எங்களை நாங்கள் தத்தம் செய்கிறோம் ஐயா. நீர் சகாயர் என்று உணர்ந்து கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை மாறாத கர்த்தராக நீர் இருக்கிறீர் என்று உணர்ந்து கொள்கிறோம். Lord, we realize you are the one that uphold us, Lord. Oh, you are unchanging, Lord, and you are a God who embrace us, Lord. Oh, you are mindful of us, Lord. We want to thank you for that, Lord. For your word says, what is man that I am mindful of him? ஆண்டவரே, மனிதன் இம்மற்றம் ஐயா, நீர் அவனை குறித்து நினைவு கூறுவராக இருக்கிறீர் ஐயா. நீர் பெரியவர் ஐயா, மாறாதவர் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நன்மை செய்தவராக இருக்கிறீர். உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை என்றென்றுக்கும் எங்களுக்கு உண்டு என்று நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. ஆமையா, எங்களை நினைவு கூர்ந்த தேவன் நீர் ஐயா. Lord, you are a God who remembered us, Lord. Yes, Jesus, you place us above all, Lord. Yes, Lord, you took the fall, Lord, because you thought of us, Lord. ஆண்டவரே, நீர் விழுந்த நிலையிலே காணப்பட்டீரையா. ஏனென்றால் எங்களை நீர் நினைவு கூர்ந்தீர் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிரதான அன்புக்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆமையா, மெய்யாகவே கருவிலேயே எங்களை சுமந்தவர் நீர் சுவாமி. ஆண்டவரே, எங்களை மறக்காமல் நினைவு கூற தேவனாக நீர் இருந்தீரையா. அதுக்காக நன்றி சுவாமி. We thank you, Lord. We thank you for you have not forgotten us, Lord. Yes, Lord, how deep our fall is, Lord. You're a God. Oh, yes, Lord, with your hands, Lord, uphold us, Lord. நாங்கள் எவ்வளவு ஆழமாக விழுந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கரத்து நிமித்தம் எங்களை தூக்கி எடுத்த தேவனாக இருக்கிறீர் ஐயா. உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை சுவாமி. Lord, there is no end to your love, Lord. We thank you. We thank you for this day. We thank you for this morning. And Lord, we want to surrender this whole service into your hand. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த முழு ஆராதனை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாரும் ஐயா, உம்முடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும் ஐயா. சிங்காசனத்தில் அமர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். இவைகளாம் இயேசு என்ப நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். நீங்கள் அமரலாம். நாம் தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தையே உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய மகா கிருபையினால் ஆண்டவரே, நீர் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஒரு சபையாக வந்து உம்மை தொழுது கொள்ள தந்திருக்கிற இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவரே. நீர் இரக்கம் நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், மன உருக்கம் நிறைந்த தேவன் சுவாமி. நீர் எங்களை எவ்வளவாக நேசிக்கிறீரே ஆண்டவராகிறவனே. நீர் ஆண்டவரே, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் உண்மையே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் உலகத்திற்கு வந்தீரே.
கர்த்தராகிய இயேசுவே, இந்த காலங்களில் உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடும் போதும் கூட கர்த்தரா ஆவியானவரே, நீர் எங்களை முற்றுமாய் ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்தீர். எங்கள் பாவத்தை சிலுவிலே சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. எங்கள் பாவ சாப கட்டுகளை நீக்கி போட்டீர் ஆண்டவரே. அப்பா, நீர் மரித்து உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவன் சுவாமி. நீர் பிதாவின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறீரே. உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்தில் எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவுகளும் நீர் கர்த்தர் என்பதை அறிக்கையிடும் ஆண்டவரே. நீர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமத்தையே உயர்த்துகிறோம் அப்பா. இந்த கால வேளையிலும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவாக உம்மை தாழ்த்தினீர், எங்கள் மேல் எவ்வளவாக நீர் அன்பு வைத்தீர் ஆண்டவரே. எங்களை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீரே ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடும் போதும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை முற்றுமாய் ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றுமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்குள்ளாக களி கூற நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் சமூகத்தில் அழைத்து வந்தீரே. ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அப்பா. இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தேவைகளோடு அமர்ந்திருக்கிறவர்களை நீர் பார்க்கிறீர் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, கிருபையாயிரும் கிருபையாயிரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. அவள் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கின தேவன், மன உருக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. கிருபையாய் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே, அவளுக்கு இருக்கிற பலவீனங்களை நீக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுகமளிக்கும் கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சுகத்தோடும் பலத்தோடும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பொருளாதார தேவையுள்ளவளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் அவளுக்கு நீர் இறங்கி ஆண்டவரே, தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய நண்பினவர்கள் ஒருபோதும் குறைவுபட்டு போக மாட்டார்கள் கத்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி கத்தாவே, நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் எவ்வளோ போராட்டங்கள் நடக்கிற இந்த நாட்களிலும் கர்த்தர் குடும்பத்தை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. இரத்த கொட்டைகள் மூடி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க அப்பா. போக்கிலும் வரத்திலும் இருந்து காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தேசத்திற்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்துல நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நன்றி அப்பா. ஊழியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆலயங்களுக்காக நன்றி, ஆராதனைக்காக நன்றி அப்பா. எங்கள் கரங்களிலே தந்திருக்கிற வேதாகமத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, உம்முடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அவள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் இன்றைக்கு ஆராதனை நடக்கிற இடங்களிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவரே நீர் வல்லமையாய் உம்முடைய கரத்தில் எடுத்து உபயோகியும் ஆண்டவரே. கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமையோடு புறப்பட்டு வர அவியானவரே உம்முடைய அபிஷேகத்தோடு நீர் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் கர்த்தர் இந்த நாட்களிலும் எழுப்புதலை அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் முழுவதிலும் எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய திருச்சபை உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக இந்த தேசத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. எங்கள் தேச தலைவர்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எல்லா அதிகாரம் உம்மிடத்திலிருந்து வந்தது என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் அரசரை ஆசீர்வதிங்க, பிரதம மந்திரியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவரோடு கேபினெட்ல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீதியோடும் நேர்மையோடும் தங்கள் வேலையை செய்ய உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, இந்த தேசத்தில் அநியாயங்களை அகற்றி போடும்
ஆண்டவரே. உம்முடைய நீதி நிலவ வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அநேக ஊழியக்காரர்களை எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. அநேக சுவிசேஷர்களை எழுப்பும் ஆண்டவரே. தேசம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கடந்து செல்லத்தக்கதாக தேவாவியானவர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே, உடைய கேரல் குழுவினர் வீடுகளுக்கு சென்று உடைய பாடல்களை பாடும் போதும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா எல்லா திருச்சபையிலும் சென்று கொண்டு இருக்கிறாளே இந்த பிள்ளைகள் எங்கள் எல்லைக்கு வரும்போதும் ஆண்டவரே, அந்த எல்லையிலே உம்முடைய நாமத்தை துதித்து பாடும் போதும், எங்கள் வீடுகளுக்கு வரும்போதும், எங்கள் எல்லைக்குள்ளாக வரும்போதும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் அசைக்கப்படட்டும் ஆண்டவரே. துதியின் சத்தம் அந்த இடத்தை அசைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த இடம் ஆண்டவரே, அப்பா உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக அந்த இடத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் சந்தியும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய துதி இந்த தேசம் முழுவதிலும் இந்த காலங்களில் எழப்பட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைகள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த தேசம் முழுவதிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் செய்தி, உம்முடைய துதி எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் வந்து காத்துக்கொள்ளுங்க, வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தில் தந்திருக்கிற சகல கிருபைக்காக நன்றி. ஆனாலும் இந்த நாட்களிலே எத்தனையோ தேசங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறாளே கர்த்தாவே. ஆண்டவரே, அவள் கிறிஸ்தவளாக இருக்கிறதுனாலே நொறுக்கப்படுகிறாளே ஆண்டவரே. அவளை எவ்வளவு விதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாளே. போதகர்கள் எல்லாம் கைது செய்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்களே. ஆலயங்கள் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதே, தீப்பற்றி எரிந்து அப்பா. பிள்ளைகள் தகப்பனை இழந்து, தாய் இழந்து, பிள்ளைகளை இழந்து எவ்வளவு உபத்திரவத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கிறிஸ்தவள் இருக்கிறாளே கர்த்தாவே. இந்த உபத்திரவப்படுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கிருபையா இந்த நாளிலே அவளுக்கு பாதுகாப்பை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரி இந்த உலகம் முழுவதிலும் எத்தனையோ பேர் உபத்திரவத்தில் இருக்கிறாளே கர்த்தாவே. அவளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. வேலி அடைத்து காத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தீமை செய்கிறவருடைய கண்களுக்கு மறைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அவள் விசுவாசத்தை விட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வஸ்திரத்தில் பொறுமையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. முடிவு பிறந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. அந்த தேசங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபத்திரவப்படுகிற முழங்கால் முன்பாக முடங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கர்த்தர் என்பதை அறிக்கையிடட்டும். அந்த தேசங்களில் எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. அந்த ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கு சென்று அவளை ஆண்டவரை விசாரிக்கும் போதும் ஆண்டவரே அவளுக்கு உதவும் போதும் அவள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அவர்களையும் அவள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. உடைய நாம மயப்படுவதாக ஆண்டவரே. நாங்கள் இந்த பிறப்பின் காலத்திலும் கூட கர்த்தாவே உடைய வருகை சமீபம் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகை சமீபம் என்று உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. நீ சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. உபத்திரவத்தின் காலங்களுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை உணர்வற்று போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பாவத்தை உணர்ந்து வெட்டுவிட பதில் தாங்க ஆண்டவரே. உடைய வருகைக்கு பரிசுத்தமான ஆண்டவரே, உடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஞானத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த காலத்தை அறிந்து ஞானத்தோடு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஞானத்தின் ஆவியானவரே, பரத்திலும் ஞானத்தால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நீரே எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த திருச்சபை மக்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்கள் எழுந்து பிரகாசிக்க
வாசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, ஆயத்தப்படுத்தும், உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவராகியதவனே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வழியிலே நடந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாயிருக்கோ அதை செய்யுங்கப்பா. ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல ஐயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த ஆத்ம பாரம் எங்கள் உள்ளத்தில் தாங்க, அந்த ஆத்ம தாகத்தை எங்கள் உள்ளத்தில் வையுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த காலங்களிலும் அன்றைக்கு ஆண்டவரே தூதர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், மேய்ப்பர் போய் சொன்னார்கள். நாங்களும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாயிருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த வேளையிலும் எங்கள் அருமையான போதகரை ஆசீர்வதிங்கப்பா. அவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒரு ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் வல்லமையாக எடுத்து உபயோகம் ஆண்டவரே. அப்பா நீரே இந்த நாளிலும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு மூலமாய் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தையை நாங்கள் கேட்டு உடைய வார்த்தையில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க, மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. மனைவியரின் ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் காத்துக்கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து மகளையும் உடைய கரத்தில் எடுத்து வல்லமையாய் உபயோகிங்க, ஆசீர்வதிங்கப்பா. மஞ்சோலையும் உடைய கரத்தில் வைக்கிறோம், ஆசீர்வதித்து மக்களாக காத்துக்கொள்ளுங்க. ஜானையும் உடைய கரத்தில் வைக்கிறோம், அவரையும் அவர் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. மட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து அவர் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கூட ஆசீர்வதித்து வெயிலடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஜாஷா ஆசீர்வதிங்க, மனுமாண்டவரே செய்கிற படிப்பையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து உமக்குள்ளாக மக்களை எடுத்து வல்லமையாய் பெய்யும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய கரத்தில் வல்லமையாய் எடுத்து ஒவ்வொருவரையும் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் மட்டுமே மைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இவையில் சபையார் பரிசுத்த வார்த்தைக்கு எந்திரிச்சு நிற்போங்க. இந்த காலை வேலையிலே தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்திய எழுந்த சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் வசனம் 3-4 வரைக்கும். இன்றைய காலை ஆராதனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். The Bible reading for today is taken from the book of Matthew, chapter 2, verses 2, and followed by book of Psalm, chapter 8, verses 3 and 4. Matthew, chapter 2, verses 2. And asked, where is the one who has been born King of the Jews? We saw his star when it rose and have come to worship him. Psalm chapter 8, verses 3 and 4. When I consider your heavens, the work of your fingers, the moon and the stars, which you have set in place, what is mankind that you are mindful of them?
human beings that you care for them. This is the word of the Lord. நீங்கள் அமரலாம். ஹல்லேலூயா. நான் ஹல்லேலூயா சொன்னா நீங்க என்ன சொல்லணும்னு, ஆண்டவருடைய பிள்ளைகள் சோம்பலா இருக்கக்கூடாது, சோர்வாக இருக்கக்கூடாது. Amen. We should be people who are vigilant, people who will respond. This is the house of God. Amen. இது தேவனுடைய இல்லங்க. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி ஐயா, எங்களுடைய வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தை சுவாமி. இது உம்முடைய சொற்கள் ஐயா. ஆகியால் இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும் ஐயா. அநேக நேரத்தில் வாசிக்கிறோம், ஆனால் அறியாமல் இருக்கிறோம் ஐயா. Many times we read your word, Lord, but we do not understand them. Lord, bring forth your enlightenment, Lord. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வெளிச்சத்தை எங்கள் பக்கமாக வீசும் சுவாமி. உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ளவும், அதை இன்னும் அதிகமாக எங்களுடைய உள்ளத்தில் வைக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. மனுஷனுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாக கடுவதாக. இந்த நாளிலே மனுஷனுடைய எண்ணப்படி அல்ல, உம்முடைய எண்ணப்படி பேசப்படத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாரத்தோட, வல்லமையோட, தெளிவோட எங்களோட இடைபடும். இவைகளாம் இயேசு இன்ப நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். இன்னைக்கு தலைப்பு significance of the star. Hallelujah. நட்சத்திரத்தின் என்னங்க குறிப்பிட, நட்சத்திரத்தின் குறிப்பிட, சிக்னிஃபிகன்ட். இன்னைக்கு இந்த நட்சத்திரத்தை பத்தி நம்ம தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய தலைப்பு இந்த கிறிஸ்துமஸ்க்கு ஸ்டார் ஆஃப் பெத்லெஹேம். நான் இங்க அமர்ந்து விதமாக ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் இதை சொல்றார். ஆவியானவர் என் மனசுல உள்ளத்துல உணர்த்தினார். உங்களுக்கு தெரியுமாங்க, நம்முடைய சபையில அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். many of our members, especially our leaders, they are doing so many things, Today, if you are sitting with comfort, that is because there are people in our church who has worked hard. Candlelight, it was a beautiful service. I hope the whole church would have come. But still, the church was filled. Our people worked hard, and I really appreciate them. Today, God told me to appreciate the people. மக்களை இவ்விதமாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் இந்த கால வேளையில உணர்த்தினார். அநேகர் சரிங்களா? I don't want to name anybody, but I would want to say the leaders, the LCC, and the people who are indeed who took responsibility. I want to appreciate each one of you. You know who you are. நீங்க யார் என்று நீங்க அறிந்திருக்கிறீங்க. எந்திரமாங்க, நீங்க இல்லாம சபை ஓடாதுங்க. உண்மைதான், ஆண்டவர் எல்லாத்துக்கும் எல்லாமாக இருக்கிறார். ஆனா இந்த எல்லாத்துக்கும் எல்லாமாக இருக்கிற தேவன் யாரை பயன்படுத்துறார்? நம்மை பயன்படுத்துறார். அவருடைய காரியத்தை செய்வதற்கு யாரை அனுப்புவார்? யாருங்க? உங்களையும் என்னையும் தான் அனுப்புவார். ஆனா நீங்க நான் என்ன சொல்லணும் தெரியுமாங்க? இதோ ஆண்டவரே, அடியேன் இருக்கிறேன். Here I am, Lord, use me. Here I am, Lord, use me. When you say that, only look at God and say it. நீங்க அதை சொல்லும் போது கர்த்தரை நோக்கி மட்டும் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா மனுஷனை பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க, கர்த்தரை பார்த்தீங்கன்னா நிப்பீங்க.
If you look at man, you will fall. But if you look at God, you will stand. You know, for your sake, he gave himself. He fall because he thought of you. Amen. உங்களை சிந்தித்ததுனால அவர் தன்னை விழுவ செஞ்ச தேவனாக இருக்கிறார். அவர் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகையால் தேவஜனமே, இந்த காலை வேளையிலே நாம் உணர்வோம். From all my heart, I want to say, all those leaders and those not even having any position, but still you avail yourself. I want to thank you. I want to thank you. I want to thank this church because of your support. Because of your support. Some or other, in some way, you have supported. Thank you. Thank you. எந்த விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்க இவ்விதமாக இந்த சபைக்கு நன்மைகளை செய்திருக்கிறேன். அதுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். So the significance of the star. I spoke on candlelight, the purpose of the star. இவ்விதமாக அந்த நட்சத்திரத்தின் நோக்கம் சரிங்களா? What was the purpose? The purpose was to guide and to lead. This star of Bethlehem is not an ordinary star. It's not an ordinary star. Not a star like what we see. Where? In the sky. It is an extraordinary. You know, stars are fixed. Sojourners, they could sojourn because of the stars. இவ்விதமாக நாடுடியா அவர்கள் பல இடங்களுக்கு போறார்கள். கரெக்டா போயிருவாங்க. எதை பார்த்துங்க? நட்சத்திரத்தை பார்த்து. ஏன்னா அந்த நட்சத்திரம் அங்கதான் இருக்கும். That star, that particular star will only be there. You know? So they have studied the star so well that by seeing the star, they know the direction they should go. Hallelujah. அந்த நட்சத்திரத்தை பார்த்து எப்படி போகணும்னு எந்த திசையில போகணும்னு அவங்களுக்கு தெரியும். Not only them, even those who are going the sheep, they study the star. Astrologers னு சொல்லுவாங்க. சரிங்களா? They study the star and they can go to the place that they want to go. But the star of Bethlehem, which occurred in the east, கிழக்குல இவ்விதமாக உதித்த இந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரங்க? ஏங்க அது விசித்திரமான நட்சத்திரம்? காரணம் அந்த நட்சத்திரம் அது என்னங்க அது மூவ் பண்ணிச்சுங்க. ஒரே இடத்துல இல்லைங்க. அது ஒரே இடத்துல இல்லாம அப்படியே அந்த மகாய வழி நடத்தின என்னங்க நட்சத்திரமாக இருந்தது. When we look at signboard will always be in one place, isn't it? In the road you see a lot of signboard. That signboard will not what? Move. It will be at one place and then it will show the direction as to where it should go. But this star is more than a signboard. Hallelujah. இந்த நட்சத்திரம் இவ்விதமாக சைன்போர்ட் தமிழ்ல என்ன சொல்ல தெரியல, ஆனா அது ஒரு சைன்போர்ட் போல இல்லைங்க. ஏன்னா அது அவங்க போக 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 அது அவங்களோட வந்தது இல்லை, ஆனா அவங்களுக்கு முன்பாக வந்து அவர்கள் அதை பார்த்து போய் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. It is not that these people were going and the star was following. No, the star was before them and they were following the star. Amen. They were following the star. Oh, it's an extraordinary star. So the purpose of the star was to guide and lead them to the Savior. Amen. அந்த ஸ்டாருடைய நோக்கம் வந்து என்னன்னா அவர்களை வழி நடத்துவதற்கு.
யார்கிட்ட வழி நடத்த? ரட்சகர் இயேசு கிட்ட வழி நடத்தக்கூடிய இருக்கிற ஒரு நட்சத்திரம். அதான் நோக்கங்க. ஆனா இன்னைக்கு சிக்னிபிகன்ட் குறிப்பிடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன குறிப்பிடம் நம்ம பார்க்க இருக்கிறோம்? அதுக்கு முன்பாக இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது, when the Magi says we have seen his star, when the Magi says we have seen his star, the question arises, who are they referring as his star? யாருடைய நட்சத்திரங்க? அவருடைய நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரம்னா யாரை குறித்து சொல்றாங்க? Who is that his star? When the Psalms says your heavens, your finger, you have ordained, you visit him. Who is that you? God. Hallelujah. When we talk about his star, it is exactly referring to Jesus. And I believe the psalm is also referring to Jesus. Your heaven, your fingers, the moon and the stars, which you have ordained, or the version that Ayah read is, you have set in place. You have set in place. Hallelujah. God has set it in place. And this God is also referred to Jesus. Pastor, what's your evidence? இதை வச்சு நீங்க சொல்றீங்க. யோவான் முதல் அதிகாரம், முதல் வசனம், 2வது வசனம், 3வது வசனம் என்னங்க சொல்லுது? John chapter 1 verse 1, 2, 3. What does it say? In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. He was in the beginning with God. He was in the beginning with God. Who's that he? Jesus. Hallelujah. And then the 3rd verse says what? All things were made through him, and without him nothing was made that was made. You know, the Bible says, and without him nothing was made that was made. அவர் இல்லாமல் எந்த ஒரு படிப்பு படிக்கப்படலையா? எந்த ஒரு படிப்பு படிக்கவில்லையா? யார் இல்லாம? இயேசு இல்லாம. ஹல்லேலூயா. ஏன்னா he was with God from the beginning. தேவனோட ஆதியிலிருந்து அவர் இருந்தவர். 2000 வருஷம் முன்பாக அவர் பிறந்தவர் உண்மைதான், இந்த பூமியில பிறந்தவர். ஆனா அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் தமிழ் என்ன சொல்வீங்க? அவருடைய he exists. இருந்தார். அவருடைய இருப்பு ஆதியிலிருந்து, அவருடைய இருப்பு ஆதியிலிருந்தே இருந்தது. சரிங்களா? So nothing was made without him. Everything has its existence in him. அதனால வேதம் சொல்ல இருக்குது, அந்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? ஹிஸ் ஸ்டார். அவருடைய நட்சத்திரம், அவருடைய வானங்கள், அவருடைய மூன், நிலா. அந்த நிலாவும் யாருடையது? நீங்களும் நானும் யாருடையது சொல்லுங்க? ஆண்டவருடைய. You belong. We all belong to him. My president always teaches us to pray. You know how he teaches us to pray? He say, don't claim anything. Don't claim anything, he says. You know why we should not claim anything? Because it doesn't belong to us. It belongs to whom? God. So tell God, Lord, I'm praying for your church. I'm praying for your body. Lord, it belongs to you. He says, it belongs to you. ஆண்டவரே, எல்லாமே உமக்கு சொந்தம் ஐயா, நானும் உமக்கு சொந்தம் ஐயா. எல்சிசிக்காக ஜெபிக்கும் போது அவர் சொல்வாரு, இந்த எல்சிசி உமக்கு சொந்தம் சுவாமி. அல்லேலூயா.
Everything belongs to God. That's how he told us DS to pray. Commit everything unto God. And when you commit unto God, I tell you, what is to happen will happen in accordance to God's will. நடக்க வேண்டிய காரியம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்குங்க. அல்லேலூயா. வேற மாதிரி நடக்கக்கூடிய காரியம் அல்லேலூயா நீங்க ஜெபித்ததனால ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? யோனா வேற மாதிரி சிந்திச்சான், ஆனா ஆண்டவர் எதை சிந்தித்தாரோ அதைத்தான் செய்ய வச்சார். உண்மைதானே? Jonah, he thought differently. He thought he will run away. He thought he will go away from Nineveh. But you know, our God, he reigns supremely. நம்முடைய தேவன் அவர் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நினைத்தது எந்த ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது, கவுக்கவே முடியாதுங்க. What God think he will do. What God decided he will do. Till today, what God has spoken, it is coming to pass. அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு மனுஷனும் ஆண்டவர் எழுதி வச்சதை நிகார்த்து போட முடியல. கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை. Till today, there's no one person who have proved the Bible is wrong. They who thought they want to prove the Bible is wrong have become believers. யாரெல்லாம் வேதத்தை நிகார்த்து போடுறதுக்கு திட்டமிட்டாங்களோ அவங்க எல்லாம் என்னங்க ஆயிட்டாங்க? You know, there are so many archaeologists. They went to the place, they dug and they start finding clues. Not to prove God is there, but to prove there is no God. Hallelujah. All of them were put to shame. You know why? Because your God, my God, he exists. He is real. And all he has spoken, it takes place. Has taken place and it will take place. நடந்தது, அது நடந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. நீங்களும் நானும் சேவிக்கக்கூடிய தேவன் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். He is an unchanging God. You hold on to him. I will tell you, you will never change. அல்லேலூயா. நீங்க அவரை பிடித்துக் கொள்ளுங்க, நீங்க மாற மாட்டீங்க. நீங்க மாறிக்கிட்டே இருக்கிற காரணம் யாரை பிடித்துக்கொள்ள? நீங்க இன்னும் உங்களையே பிடித்துக் கொண்டிருக்கிறீங்க, மனுஷனை பிடித்துக் கொண்டிருக்கிறீங்க. You are still holding on to yourself. You are still holding on to men. You are still holding on to what is perishable, but not to him who's never changed. Hallelujah. He has been from the beginning and he still is as he is. Hallelujah. ஆரம்பத்திலிருந்து அவர் காணப்பட்டார், அவர் அப்படியே இருக்கிறவராக இருக்கிறார். I am. மோசேக்கு அவர் சொன்னது I am. நான் நானாக இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தேவனை பிடித்துக் கொண்டிருக்கிறீங்களா? Are you holding on to that God who never change? Amen. That's why Paul says, I can do all things through Christ who strengthens me. அதனால தான் பவுல் சொல்லுகிறாருங்க, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால நான் சகாயத்தையும் செய்து முடிப்பேன். So the first thing you need to understand, that star of Bethlehem is his star, not your star, my star. அல்லேலூயா. உங்க நட்சத்திரம் இல்ல, ஏன் நட்சத்திரம் இல்ல, யாருடைய நட்சத்திரம்? அவருடைய நட்சத்திரமாக இருக்குது. Definitely they are referring to Jesus Christ. So the his star, it refers to Jesus Christ. You know why? Because the question, நீங்க அந்த மத்தேயுல படிச்சீங்கன்னா முத வசனம்
அந்த மகாய் வந்து கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, where is he who has been born king of the Jews? You know, they are saying, where is he who has been born king of the Jews? For we have seen his star. Hallelujah. Who is that king of Jews they are referring to? Who? Jesus. Hallelujah. யாரை குறித்து அவங்க கேட்கிறாங்க? யூதனுடைய ராஜா யாருங்க? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். Since they connected the star with the birth of Christ and they came seeking Christ to worship him, you might wonder how they could possibly have made such a connection. சரிங்களா? இவங்க யாருங்க? இந்த மகாய் யாருங்க? கிழக்குல இருந்து வந்த இந்த மகாய் யாருங்க? History tells different thing. காஸ்பர், பெல்சடா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அது ஹிஸ்டரி. சரிங்களா? பட் ஆக்சுவலி they were from the east. So who is this மகாய்? இந்த மகாய் சரிங்களா? wise man. The word மகாய் means wise man. Who is this wise man from the east? What is the connection? And for that we must what? Come to the word. வார்த்தைக்கு வரணுங்க, வேதத்துக்கு வரணுங்க. வேதத்தை நம்ம பார்க்கும்போது where were the star first sighted? In the east. Who was in the east? And when we talk about east, when Israel, when the kings, they fail to reign properly. ராஜாக்கள் இவ்விதமாக ஆளுகை செய்ய அவங்க தவறுத்ததுனால பிறகு இந்த ராஜா செஞ்ச தப்பித நிமித்தம் என்ன ஆனது? ஆண்டவர் ஒரு தேசத்தை எழுப்பினார். எந்த தேசம்? ஒரு ராஜாவை எழுப்பினார். எந்த ராஜா? பாபிலோன் தேசத்தை இவ்விதமாக நெபுக்கத்நேசர் ராஜா அவங்களை என்ன செஞ்சாங்க? கைதியாக கொண்டு போனாங்க. எங்க? பாபிலோன் தேசத்துக்கு. உண்மைதானே? பாபிலோன் தேசத்துக்கு கைதியாக கொண்டு போது யார் அந்த கைதிகள்? நம்ம படிக்கிறோம், தானியேல், ஷேட்ரக், மிஷக், அபினேகோ. சரிங்களா? இந்த கைதிகள் விதமாக இந்த யூதர் வாலிபர்களை அந்த தேசத்துக்கு கொண்டு போய் பிறகு தானியேல் என்று சொல்லப்பட இருக்கிற அந்த தேவ மனுஷன் ராஜாவுக்கு அடுத்ததாக உயர்த்தப்பட்டார். Amen. He was Daniel. He was raised to the position next to the king. Because Daniel, Shadrach, Meshach, Abednego, they surpass all other what? Wise men in the king's palace. Hallelujah. You know who was the chief wise man during King Nebuchadnezzar? Later the Persian king came. இவ்விதமாக பெர்ஷியன் நாட்டுக்குடிய இருக்கிற ராஜா வந்தாரு. பல ராஜாவுக்கு கீழே தானியேல் இருந்தான். அல்லேலூயா. யாரா இருந்தான் தெரியுமாங்க? சீஃப் வைஸ்மேன். He was the chief wise man. Amen. You read the book of Daniel. When you read the book of Daniel, Daniel was what? The chief wise man to all other wise men. All other Magai came under who? Daniel. Do you know Daniel has taught them the scripture? Hallelujah. Do you know in the book of Daniel, you know of the first coming of Jesus and you also will know the second coming of Jesus. Hallelujah. You will know that the tribulation is 7 years. You know why? In the book of Daniel itself, it's written. 7 வருஷம் உபத்திர காலம். சரிங்களா? நீங்க நல்லா தானியேலுடைய புத்தகத்தை படிச்சு பாருங்க. கடைசி காலம் வரக்கூடிய இருக்கிற நிகழ்வு எப்பங்க? ரெவலேஷன்ல இல்ல. எங்க? தானியேலுடைய புத்தகத்துல, பழைய ஏற்பாட்டுல பல தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குதுங்க. It is written.
Not only in Daniel, but many other prophets has written about what? Isaiah has written about the last days. உங்களுக்கு தெரியுமா? So church, we must go back to the scripture. If you go back to the scripture, you know who the Magi is. What is their existence for? Hallelujah. அப்ப இன்னைக்கு இதை உணராமாக நாம் இருக்கிறோம். சரிங்களா? தேவ ஜனமே, அதை நாம் உணர்ந்தோம் என்றால் பிறகு நாம் சொல்வோம். எந்த ராஜா காலத்தில் தந்தாங்க? ஜோயாக்கிம் காலத்துல நீங்க இப்படிலாம் படிச்சு வந்தீங்கன்னா அங்க இவ்விதமாக நெபுக்கத்நேச்சார் இஸ்ரேலை பிடித்துக் கொள்வதை நாம் பார்க்க இருக்கிறோம். எது பிடித்துக் கொண்டது? இஸ்ரேல். இரண்டாவது எதுங்க? யூதா. First Israel, then Judah came under the power of the Babylon came. So these are history. And if we read history, then we will realize who the Magi is. And they are from the east. They are from Babylon and they are from Persia. Some say from Arabia. And some say Casper comes from where? India. சரிங்களா? அதெல்லாம் இல்லைங்க. I don't think so. The Bible proves to say that they are from the east. And when we talk about east, it is more towards Persia, Babylon, or the more we can say Arabia. It's from these places. So church, go back to the scripture. The scripture is evident enough to tell us. Today, because we don't know the scripture, the devil is what? Causing havoc, isn't it? He brings division in the church. இன்னைக்கு சத்தியம் அறியாதனால பிசாசு என்ன செய்யறான்? குழப்பத்தை உண்டு பண்றான், சபையை பிரித்து வைக்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். Know the truth. That's what God says. Know the truth and the truth will set you free. Instead of meditating on this word, Bible says meditate, not read. Read. I'm not telling you don't read. Read the Bible, but the Bible says meditate. Meditate upon the word day and night. தியானம் பண்ணுங்க, வசனத்தை தியானிக்கிறவர்களாக மாறுங்க. சரிங்களா? Let the word soak in you. Though you don't understand, let it soak in you. You know why? Because there's one person of the Trinity, that is the Holy Spirit. He will reveal to you all truth. Amen. His function is to reveal all the truth. The things that you don't know, He can make it known to you. Hallelujah. நீங்க அறியாததும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். நிறைய தினத்துல நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு புரியல. ஹல்லேலூயா. திடீர்னு பார்த்தா எரியாத பல்பு எரியுது என் மண்டல. சரிங்களா? புரியாதது புரிய வருது. காரணம் யாரு? பரிசுத்த ஆவி. The Holy Spirit. You know, He is a great teacher of the word. வேதத்தை நமக்கு நன்காக கற்றுக் கொடுக்க உடையவராக இருக்கிறார். எனக்கு ஒரு 5 minutes தான் இருக்குது. 5 minutesல 5 காரியம் சொல்லணும். எப்படி? சரி, 5 காரியம் சீக்கிரமா சொல்றேன். The star, what it signifies? The star was Jesus' star and it was there to reveal Jesus' identity. First thing, what it signifies? It is there to reveal whose identity? Jesus' identity. இயேசு யார் என்று அவரை அறிமுகம் செய்ய அந்த நட்சத்திரம் காணப்பட்டது. The king of the Jews. அதான சொன்னாங்க? They said the king of the Jews. யூதரின் ராஜா. யாருங்க அது? இயேசு. அந்த அறிமுகத்தை வெளிப்படுத்த இவ்விதமாக அந்த நட்சத்திரம் காணப்பட்டது.
The first identity. I cannot talk much because I have to say all 5. So the first is to reveal the identity of Jesus. And what is his identity? King of the Jews. He is not only king of the Jews, he is the king of the world, universe. He is king of kings. அவர் யாருங்க? ராஜாதி ராஜன். சரிங்களா? He is equal to God. யாருங்க இவரு? தேவனுக்கு சமமாக இருக்கிறவர். அதான் வசனம் இன்னைக்கு வாசிச்சோம். சரிங்களா? Your heavens, your fingers. The Bible also say in Psalms, what it says, what is man? அங்க போட்டிருக்குதுல, what is man that you are mindful of him, and the son of man that you visit him. Hallelujah. Who visit the earth? Who visit the earth? Jesus visit the earth. Why Jesus visit the earth? For the donkey and for the buffaloes and the dogs and the cats of the world. Yes, Who Jesus came for? Who? For you and me. For human being. Hallelujah. That's why the Bible says, he came for his own, and his own receive him not. அவர் யோவான்ல, அதே யோவான்ல நீங்க படிச்சு வந்தீங்கன்னா, அவர் தன்னுக்காக தன்னுடையவர்களுக்காக வந்தார். தன்னுடையவர்களே அவர் என்ன செய்யலையா? தன்னுடையவர்களே என்ன செய்யலையா? ஏற்றுக்கொள்ளீங்களா? நீங்க எப்படி? நீங்களும் நானும் ரொம்ப கெட்டிக்காரங்க. என்னைய சேர்த்துக்கிறேன் நினைக்காதீங்க, நான் என்னைய சேர்த்துக்கலன்னு. நீங்களும் நானும் ரொம்ப கெட்டிக்காரங்க. யூதர்கள் ஏற்றுக்கொள்ள, நம்மளாம் ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். புரியுதுங்களா? ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு சொல்றோம், நான் ஏற்றுக்கொள்ளாம இருக்கீங்க. என்ன பாஸ்டர் இந்த ஒரு புதிர் வைக்கிறீங்க? என்ன புதிர் தருமாங்க? Today many of us we say we will carry the cross, but are we carrying? Hallelujah. Jesus say, if you want to follow him, if you want to be his disciple, there's a cross for you. And your cross is to be carried daily. But today ask yourself, have you really received Jesus? Paul argues, if you have received him, then your life is different. Your life is different. Honestly, I am speaking. If I say I've received him, then where is the evidence? John the Baptist, he looked at the Jews and said, if you really want to receive Jesus, then show us what? The fruit. இயேசுவை நீங்க உண்மையாக ஏற்றுக்கொண்டீங்க, இந்த இயேசு அவருடைய பேர்ல ஞானஸ்தானம் பெறணும்னா நீங்க என்னங்க எப்படிப்பட்ட கனியை காட்டணுமா? மனம் திரும்புதலுக்குள்ள கனியை காட்டணும். The fruit of repentance. He say, show me the fruit of repentance. உங்களுடைய மனம் திரும்புதலுக்குள்ள இருக்கிற அந்த கனியை காட்டுங்க. ரெண்டாவது, டைம் இல்லை, சரிங்களா? ரெண்டாவது, the star is a sign of fulfilling God's promises. இந்த நட்சத்திரம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய இருக்கிற நட்சத்திரம். அல்லேலூயா. வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டதுங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, இயேசுடைய பிறப்பை பத்தி எங்க பேசப்பட்டிருக்கு? நான் நிறைய வாட்டி சொல்லி இருக்கிறேன். முத இடத்துல எங்கெங்க பேசப்பட்டிருக்குது? எங்கங்க? ஏதேன் தோட்டத்துல பேசப்பட்டதுங்க. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல பேசப்பட்டிருக்குது. பிசாசுக்கும் மனுஷனுக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்குது, சரிங்களா? அவர் பிசாசுடைய தலையை என்ன செய்வாரு? நசுக்குவார். அவன் இயேசுடைய குதிகாலே அங்கேயே பேசப்பட்டதுங்க. In Genesis itself, before man is being chased of the Garden of Eden, whose birth is already spoken of.
Christ. Whose existence is being spoken on earth? Christ. So, to fulfill the promise of God, God brought the star as a significant. மூணாவது, the star, மூணாவது வந்து, Jesus came because the Father is mindful of us. Jesus came because the Father is mindful of us. இயேசு எதுக்கு வந்தார் தெரியுமாங்க? எதுக்கு? பிதா வந்து நம்மை நினைவு கூற ஒரு that's why that song, I love that song, Above All. When we sang the song Above All, what does he say? For us you fall and you thought of us. You thought of us. He thought of us. Who thought? The Father thought of us. John 3:16 says what? For God so loved the world that he gave. God, he thought of us. He thought of us. He's mindful of us. That's why the Bible says, what is man that thou art mindful of him? மனிதன் ஏமாத்துறவங்க, நீ அவனை பத்தி நினைப்பதுக்கு. சரிங்களா? So the third thing, the second thing is fulfillment of God's promises. And what is that promise? What? You and I. Hallelujah. None should perish, but all should repent. யாரும் ஒளிந்து போகாதபடி எங்கங்க மனம் திரும்புவதற்குள்ள வரணுங்க. நாலாவது, the star is hope in darkness. சரிங்களா? நட்சத்திரம் நீங்க பார்க்கும்போது ராத்திரி நேரத்துல தான் இருக்கும். எத்தனை பேர் காலையில் நட்சத்திரத்தை பார்த்துருக்கீங்க? இல்லைங்க, நீங்க பார்த்தீங்களா? நீங்க பார்த்தீங்களா? அதுதானே முக்கியம். அம்மா இருக்குது ஸ்டார் இருக்குது, ஆனா எல்லா ராத்திரிலையும் இல்லை. சரிங்களா? ஆனா ஸ்டார்ஸ் இருக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, காலையில நீங்க நட்சத்திரத்தை பார்க்க முடியாது, ஏன்னா சூரியன் வெளிச்சம். அதனால நட்சத்திரம் இல்லைன்னு இல்லை. என்ன ஒரு ஸ்கோப் இருக்குது, டெலிஸ்கோப். அந்த டெலிஸ்கோப் மூலியமா பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஆனா சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால அது பார்க்க முடியாது, அதனால அது இல்லைன்னு இல்லை. சரிங்களா? So the stars are seen in darkness. You know why? Because in darkness there are light. Amen. So the star is the hope in darkness. Hallelujah. When they saw the star reoccurring after going to Jerusalem, when they saw the star, there was great relief in the heart of the Magi. மகாயுடைய உள்ளத்துல ஒரு பெரிய விடுதலை வந்தது. சரிங்களா? ரிலீஃப் தமிழ்ல என்ன சொல்றீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஏந்திரமாங்க திரும்ப வந்துருச்சு. அது காண போனால எங்க போனாங்க? ஹேரோட் வீட்டுக்கு போனாங்க. அது எதுக்குன்னு நான் கேண்டில் லைட்ல சொன்னேன், திரும்ப சொல்ல ஆசைப்படல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்டார் திரும்ப வந்ததுங்க. வந்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம் தருவாங்க? இப்ப தெரிய போகுது எந்த வீடு. அல்லலையா? கரெக்டா எந்த வீடுல அந்த ஸ்டார் அங்க நின்றுது. அல்லலையா? They went to the right house, right place. Not house la, manger. And Jesus was not a baby. Last year I spoke on that. Jesus was not a baby. Because it took that long for them to come to Bethlehem. So that star is a hope in darkness. That's the significance of the star. And the last significance, the star indicates costly commitment. The star indicates costly commitment. And the significance of the star is costly commitment. Because it took years
almost 2.5 years for them to reach. They were all either on camel's back or horse. Some were on horse, some was on camel back. And you know, to travel like that is a very costly thing. You know, to leave your home, not leave your home for few days, you know. சில பேர் ஐயா ராஜேஷ் வந்து ஒரு 4 வேலைக்கு போயிட்டாருன்னா அவர் என்னெல்லாம் எங்க இருக்குது? Some of us, we leave the house, isn't it? When we leave the house for 1 week, we find it difficult. And these people didn't live for 1 week. They didn't live for 1 month. They didn't live for 1 year. They lived their house for nearly 2.5 years to 3 years. Hallelujah. It's a costly commitment. That's what the star signifies. Today, church, how is your commitment? I'm taking a bit time. I want to finish this. How is your commitment? Is it costly? Do you know to follow Jesus is a very costly commitment? இயேசுவை பின்பற்றுறது அது லேசான கிரகம் இல்லைங்க. அதோடைய ஒப்பு கொடுத்தது எப்படி தெரியுமாங்க? You know what Jesus asked? He never asked what he has not done. Do you know that? He never asked what he has not done. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? அவர் செஞ்சிட்டு நீங்க செய்யுங்கன்னு சொல்லவர். அதை செஞ்சிட்டு நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. சிலுவையை சுமந்து நீங்க சிலுவையை சுமக்கணும்னு சொல்றவர். Hallelujah. So what Jesus has asked is, he gave his life, so he wants you to give your life to him. Amen. That's a costly commitment. அவர் தன் ஜீவனை உங்களுக்கு கொடுத்தவராக இருக்கிறார். அதே போல நீங்க உங்க ஜீவனை அவருக்கு கொடுக்கணும். ரோமர் 12:1 என்னங்க சொல்லுது? நீங்க யாருங்க தேவனுக்கு முன்பாக ஜீவ பலியாக இருக்கிறீங்க. You are the living sacrifice. God wants you to offer yourself as a living sacrifice. நீங்க ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபிப்போமா? நான் போய்கிட்டே இருப்பேன். ஜெபிப்போம். பிரதர் ஜோஷுவா வரீங்களா? Come. Hallelujah. Let us all stand. Let us look to the Lord. Sorry, I've taken a bit more time. But I tell you, to listen to God's word is always a pleasure. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது அது நல்லதுங்க. நல்லது. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். Let us pray. ஆண்டவரே, இந்த கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. Father, we pray as this time that we remember Christmas, Lord, celebrating Christmas with all the things that you have given us. Lord, Father, we pray that we will remember, Lord Jesus, who came into this world wrapped in man's clay. And for Christ to live his throne and to come, in a way it's a degradation, Lord Father, but yet he took that, Lord, because, Lord, remembering, Lord Father, your will, that, Lord, for God so loved the world that he gave, and he gave Christ, and Christ came and walked throughout this world. And the birth of Jesus, Lord, was at a time, Lord Father, where darkness was ruling over the world. There was no prophets, there's no word, there was no hope. And in that darkness, hope came, Lord Father. And we thank you, Father, that, Lord, through Christ, Lord Father, today we are safe. Through his sacrificial death, Father, we pray we will remember him. Remember what he has done. Father, we are people who at all times forget the goodness of God. In the Old Testament, you always tell to the prophets, you always tell to Israel, remember when you are in slavery, remember. Because we are people who forget, Lord. Father, we pray that we will remember that once we were in slavery, Lord Father, through Jesus' blood, Lord Father, today we are redeemed. Because he came and he died for us, Lord. Father, we worship you and we praise you, we glorify thy name. For your name is above all name, Lord.
And we thank you, Lord Father, that you did not withhold anything, but you gave freely, Lord Father. And Christ did not withhold his life, he gave freely, Lord. And the Holy Spirit did not withhold, he came, Lord. And we thank you, Lord Father, that, Lord, normal people like us, Lord Father, noble people like us, Lord, that you use vessels like us, Lord Father, where vessels like us are not worthy, but yet you made us worthy to Christ Jesus who came, Lord. Oh, we praise the name of Jesus. We glorify his name. Oh, Lord, we praise you, we praise you, we praise you, Lord Father, this morning. Oh, glorify, we glorify the name of Jesus, who is now crowned King of kings and Lord of lords, that all kings will bow to this King, and all lords will bow to this Lord. Oh, we thank you, Lord, that the feet of Jesus, every throne, every crown, Lord Father, will be thrown to his feet, Lord, because there's no crown that is able to withstand the crown of Jesus. We thank you, Lord Jesus, that, Lord, your royalty, Lord Father, is royalty above all royalty, Lord Father. No one can compare to the royalty of Christ. No one can compare to the humility of Christ. No one can compare to the love of Christ. The love that you have shed upon us, Lord. The agape love that cannot be measured, Lord Father. No substance, nothing can measure the love of Christ. Oh, we praise you, we praise you, we praise you, and we glorify your name, Lord. We know there is hope through Christ Jesus who has died for us, Lord. Oh, we thank you for the birth, and we thank you, Lord Jesus, for your sacrificial death, Lord Father. Lord, we pray, teach us to meditate upon you, Lord Father. Teach us to live a life that is called by you, Lord. Not only accepting you, Lord Father, but to walk the walk that you have called us, Lord. Father, we pray we live in times, Lord Father, where sin prevails, Lord. But Father, we know holiness prevails greater than sin, Lord Father. And we pray only through Christ and through the leading of the Holy Spirit at this time that we are marching towards Christmas, Lord. Father, teach us to be testimony to the dying world, Lord Father. Lord, we pray in Jesus' name, Father, your word says, Lord, in the Old Testament, Father, you have no problem. Your main problem, Lord Father, it's not with the Egyptians, not with the Philistines, not with the Amalekites, Lord. Your main problem in the Old Testament is with Israel, Lord Father, because you called them to live a life, Lord, to represent and to be a testimony to other nations, and they fail. At this time that we are living, Lord Father, you are not against the Muslims, you are not against the Buddhists, you are not against the Hindus, Lord. But Lord, you are having problem with Christianity, Lord Father, because Christians are not representing you, Lord Father. And we pray at this time of Christmas, Lord, teach us to reflect upon the life of Christ. We often do not do that, Lord Father. We reflect upon ourselves more. We think of ourselves more. Oh Lord, we pray as we gather among our families, Lord, knowing our families are coming from afar. Lord, that is the grace that you have given us, Lord. At many times we forget also, Lord Father. Oh, we praise the name of Jesus. Oh, Nandri Andavare, Aradhikarom, Lord Andavare. Father, what we possess is because Christ has given all, Lord Father. He became poor so that we will become rich, Lord. Oh, Lord Father, even the birth of Christ, Lord Father, in the manger, Lord Father, history says, Lord, forgive for the words that I'm going to use. Even we will not put a dog into that place, Lord, where Christ born in the slum of the earth. So that, Lord Father, today we will have, Lord Father, the comfort that we need, Lord. He was pierced because so that we will not be pierced, Lord. He was mocked so that, Lord Father, we will not go through the mockery that he went through, Lord. We pray, Lord, we pray, teach us to reflect. Teach us to think. Father, we often, Lord, forget goodness that what Christ has done. What all our forefathers has done. As Pastor said today, we are here, Lord, comfort, because there were sufferings in our forefathers, Lord, to build this church. And Father, we forget their suffering, Lord, where they do not have pews to sit. Where few men cried, Lord Father, give me Tamil ministry. And Lord, today we are sitting here because we forget, Lord, what they have done. Father, we pray, teach us to remember. Remember, Lord, that star that shine, Lord Father, to bring hope to mankind, Lord.
And we pray these last days, Lord Father, that we always uttering, Lord, that we are in times of the last days, Lord. Father, prepare us to remember who Christ is, Lord. And Lord, to abide in Him, Lord, because without Him we can't do anything, Lord Father. And we commit this time unto your hands, Lord. In Jesus' name we ask and we pray. Amen. இதுவரை சபையாக நின்றபடியாக 140வது பாட்டு பாடுவோம். அந்த வேளையில் காணிக்கும் தசமாவும் எடுக்கப்படும். While we standing, we will sing lyric 140. During this time, we will take the tithes and offering. இந்நாளிலே விதமாக நீ தந்த இந்த தசம பாகத்துக்காகவும் காணிக்கைக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்முடைய ஜனங்கள் உண்மையோட உத்தமத்தோட அவர்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் உம்முடைய சன்னதியிலே கொடுத்து வந்தவர்களாக இருக்கிறார்கள் ஐயா. Lord, with honesty, with truthfulness, Lord, your children have brought their tithes. They have brought their offerings before your presence, Lord. Bless them, Lord. Bless all the undertaking, Lord. In every area of their life, Lord. Let them see your providence, Lord. ஆண்டவரே, உம்முடைய
ஐஸ்வர்யத்தின் நிலையை உம்முடைய பிள்ளைகள் எல்லா நிலையிலையும் உணர்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கை உயர்த்தும், அவர்களுடைய வேலையிடத்தில் அவர்களை உயர்த்தும், நன்மையின் மேல் நன்மையின் நாள் நீர் முடிசூட்டி நடத்திருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. Yes, Lord, crown your children with many blessings, Lord. Let their life, Lord, be upward looking. Let their life, Lord, be in every way, Lord, satisfied in you. You are a God who brings fulfillment, Lord. Therefore, bless your church, Lord. Bless the offering and the tithe, as we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. Please be seated. மறுபடியுமாக இந்த காலை ஆராதனைக்கு யாவரும் வரவேற்கிறேன். நம்ம சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு. இந்த காலையில் எனக்கு புது கார்டு கிடைக்கல, பட் ஐ லைக் டு வெல்கம் Mr. Rajesh, two daughters who come for holiday. Yeah, so அவங்க அபார்ட்லேருந்து வந்திருக்காங்க. You welcome them. Okay, nice to have back to the home church. Okay, the flowers that grace the sanctuary this morning is contributed by Mr. Philemon Timothy for birthday and Thanksgiving. Kindly join us for the coffee fellowship after service, contributed by Mr. and Mrs. Samuel Pragasam for Thanksgiving. Okay, the other announcement, okay, நீங்கள் பாருங்க, இந்த 17ஆம் தேதியில் ஆரம்பிச்சு இந்த 21ஆம் தேதி வரைக்கும் கேரலிங் ஓடும். ஸோ அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த நாளில் எந்தெந்த இடத்துல இருப்பாங்கன்னு. ஸோ டேக் நோட். ஸோ த கேரலிங் வில் ஸ்டார்ட் ஆன் த 17th Wednesday. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த நாட்களில் we will always welcome the congregation to contribute the flowers for the sanctuary and also for the coffee fellowship. நீங்கள் வந்து கொடுக்கலாம், நீங்கள் வந்து contribute பண்ணலாம், கொடுக்கலாம். And also if you are interested in Bible reading or ushering, please contact us. The names are given there. You can contact or you can write actually. There's a form at the back. Fill up the form. Okay, வந்துட்டாங்க. அந்த ஃபார்மில் அந்த பாட்டில் போய் நீங்கள் எழுதுங்க பேரை. நீங்கள் லைக் டு do this. Okay, so then we will know that you are interested. Okay, that's all. And I would like to hand over Pastor for the closing. Pastor? Can we all stand as I invite Reverend Joy to give us the closing and benediction. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு தந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உம்மை வணங்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றியும் சுஸ்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. நீர் தந்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீரே ஆண்டவராகிய தேவனே, எங்களுக்கு ஆண்டவரே இந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நடந்து ஜீவ ஒளியை கண்டடையத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் கூட கர்த்தாவே, உம்முடைய ஒளி எங்கள் வீட்டிலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, எங்களை சுற்றி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஐயா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா. நீர் வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க, இரத்த கொட்டைகள் மூடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. உமக்கு சாட்சியாக நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் கூட கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துவர்களாக ஆண்டவரே, சுவிசேஷத்தை சொல்ல எப்போதும் ஆயத்தமாய் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுமாப்பா. இந்த வாரத்திலும் உடைய கிருபையின் பிரசுரம் எங்களோடு இருந்து வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறோம். மறுபடியும் உடைய கிருபையின்படி எங்களுக்கு இறங்கி மறுபடியும் உடைய ஆலயத்தில்
ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க, வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆலயத்திற்கு ஆராதனைக்கு பிறகு நடக்கிற ஐக்கியத்திலும் கர்த்தருடைய பிரசுரம் இருந்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். இந்த உணவை தந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய சபையாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்தை விட்டு சொல்லும் போதும் உம்முடைய சித்தத்தை உணர்ந்து உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all. நாங்கள் போதகர் முன்பாக இருந்து இவ்விதமாக உங்க வரவேற்போம். பின்னால ஐக்கியம் இருக்குது. யாவரும் பின்னால ஐக்கியத்தில் காணப்பட நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. God bless.